சக்திவேல் குடும்பத்துக்கு ரெண்டாவது பொண்ணை கொடுத்துருக்க பாகியம் நிச்சயமா அங்கேயும் அடங்காம தன்னோட திருட்டு வேலையை காட்டத்தான் போறாங்க அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு அங்க பாக்கியம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்குது. அதே சமயம் எவடி அவ என் பேரை இந்த ஏலம் போட்டு கூவுறது அப்படின்னு வெளியில வர்றாங்க. எட்டி பார்த்துக்கிட்டே பாக்கியம், நீங்களா அத்தை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆமா, சுடர் கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்க, என்னமோ எனக்கு மனசுக்கு சரியில்லை, அதனாலதான் வரல. என் பேத்திய எப்படியோ பிடிவாதமா அந்த திருட்டு பையன் குமாருக்கே தான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டேன். அவன் சரியான ஒரு தருதலைன்னு நான் அத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியும் நீ கேட்கல அப்படின்னு சொல்ல, உடனே ஆமா, இத்தனை வருஷம் இல்லாத பாசம் என்ன பேத்தி மேலே பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். அது பெரிய இடம், பணக்கார இடம். பின்ன உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைய மாதிரி ஒரு பிச்சைக்கார குடும்பம் கிடையாது. உங்கள் பிள்ளைய கட்டிக்கிட்டு 2 பிள்ளைங்களை வளர்த்துறக்கு நான் என்ன சிரமப்பட்டிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும். அதனால் நான் பட்ட சிரமம்லாம் அந்த புள்ள சுடரும் என் வயிற்றுல பிறந்துட்டு பறக்கூடாதுன்னு சொல்லித்தான் பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்போ, என்னமோ பாக்கியோ, நீ எத்தனை வாட்டி என்னை திட்டுனாலும் சரி, அந்த சுடரை அந்த தருதல பையனுக்கு கொடுத்தது எனக்கு மனசுக்கு சமாதானமே இல்லை. இன்னைக்கு கூட காலையில் காய்கறி விற்றுட்டு சந்தையிலிருந்து நான் திரும்பும் போது அந்த பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். கூடவே ஒரு பொண்ணு நின்று என்னமோ அழுதுகிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய், ஏப்பா எதுக்குப்பா அந்த பொண்ணு அழுகுதுன்னு நான் கேட்டேன். அப்போ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, கிளவி காய்கறி விற்கிற வேலையை பார்த்தா பேசாமல் விற்றுட்டு வாயை மூடிட்டு போ, இது எங்கள் பிரச்சனை அப்படின்னு அந்த பையன் குமார், அதுதான் உன் மருமகன், என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். எப்படியோ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமாவது திருந்தினான்னா சரின்னு நினச்சிட்டு தான் நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் எப்படியோ நீயே பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு உன் புள்ள சுடரு, என் பேத்தி, என் மகன் மாணிக்கத்தோட புள்ள சுடரோட தலையில் அப்படியே ஒரு சட்டி மண்ணள்ளி போட்டுட்டியடி பாவி, நீ யார் தான் சொன்னால் கேட்க போகிற அடங்காப்பிடாரி அப்படின்னு சொல்ல, உடனே இதை பாருங்க அத்தை, நீங்கள் சொல்கிறது நெசமா? ஒரு புள்ள கூட நின்று என் மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடி ஆமாண்டி, என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன். எனக்கு தெரியாதா? சிறுசில் தொட்டு அந்த ஊருக்குள்ளே காய் வியாபாரம் பண்ணி அந்த சக்திவேலு முத்துவேலு அவன் புள்ள குமரவேலுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நான் போகாத சீமையில் இந்த ஊரில் எந்த இடமும் கிடையாது. அப்படிப்பட்டவகிட்ட எனக்கு அடையாளம் கேட்குறியா, சரியாத்தான் சொல்கிறியான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே மாணிக்கத்தோட அம்மாவும் கிளம்பிட, உடனே வெளியில் அவசரமாக வீட்டை பூட்டுறாங்க. மாணிக்கமும் வர, யோ இங்கே வெளியில் உட்காரு, அதுக்குள்ளே என்ன நீ வீட்டுக்குள்ளே போய் எடுக்க போகிற, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவசரமாக போகிறாங்க பஸ் ஸ்டாப்பை நோக்கி பாகியம். அதே சமயம் வேலையை முடிச்சுக்கிட்டு சோர்வா வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மயில். அம்மா எங்கம்மா இவ்வளவு அவசரமாக ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, ஏய் எல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக தாண்டி போகிற, இரு, இனிமேல் தானே இந்த பாகியம் யாருன்னு காமிக்க போகிற. என்னமோ எப்படியோ திருந்தி நல்லா இருந்தா சரின்னு பிள்ளைய கொடுத்ததுக்கு அந்த குமரவேலு திரும்பவும் எவ்வளோ ஒருத்தி கூட அங்கே ரோட்டில் நின்று அவளும் அழுதுகிட்டு இருந்தாலாம். அதை உங்கள் பாட்டி பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மயிலுவும், அம்மா நானே நிறைய வாட்டி பார்த்துட்டேன். பார்க்கில் ஒரு நாள் நான் அப்படியே பஸ் ஏற வரும்பொழுது ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தான்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்பெல்லாம் வராத கோபம் இப்போ என்னம்மா கல்யாணத்தை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் வருது அப்படின்னு அங்கே இழுத்து பிடிச்சு நிப்பாட்டி பேசுகிறாங்க மயிலும். உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, எப்படியாவது சுடரை கட்டி கொடுத்தாவது அவன் திருந்திருவான்னு நான் நினச்சிதாண்டி கொடுத்தேன். அது மட்டும் இல்லை மயில், அடிக்கடி இப்படி போய் நாம் சுடருக்குன்னு 4 பேர் நம்ம குடும்பம் இருக்குன்னு சொல்லி நான் சத்தம் போட்டு காமிச்சிட்டு வந்தால் தான் அந்த வீட்டு ஆளுங்களுக்கும் நம்ம பிள்ளையையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்தா ஒரு மரியாதையும் பயமும் இருக்கும். இந்த சாக்கை வச்சுட்டு நான் போய் அந்த சக்திவேல் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு போக ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. கூடவே, அம்மா வேண்டாம்மா, இருமா நானும் வரேன் அப்படின்னு மயிலும் ஏறிக்கிறாங்க. அங்கே போய், யோ சக்திவேலே வெளியில் வாயா அப்படின்னு சத்தம் போடுறாங்க பாகியம். அதே சமயம் உள்ளிருந்து வெளியில் வந்த சக்திவேலு, என்ன இங்கே வேற யாராவது வந்துட்டு போனாங்களா சம்மந்தி, இப்போ சத்தம் வேற பெருசாக கேட்குது அப்படின்னு சொல்ல, உடனே, யோ வேற யாரும் வரல, நான் தான் சத்தம் போட்டேன், எங்கே உன் புள்ள குமரவேலு அப்படின்னு சொல்ல,
பாக்கியம் போட்ட சத்தத்தில் எதிர்த்த வீட்டில் இருந்த பாண்டியன் வீட்டு ஆளுங்களும் வந்து பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. உடனே குமரவேலும், என்னமோ பேச்சு வேற மாதிரி கேட்குது அப்படின்னு திமிரா பேசுகிறாரு. உடனே பாக்கியமும், நீ வேற எவ்வளையோ வச்சிருக்கன்னு சொல்லி கண்ணால் பார்த்த அக்கம் பக்கத்துக்காரங்க வந்து என் மான மரியாதையை கெடுக்கிறாங்க. என் பிள்ளைய இப்படி ஒரு ஆளுக்கா கட்டி கொடுத்தேன்னு சொல்லி என் முகத்தில் காரி துப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சக்தி வேலோ, இதை பாருமா, எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசிக்கலாம், இப்படி வெளியில் நின்று என் பிள்ளையையும் என்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலோ, இதை பாருங்கம்மா பாக்கியம், எதுவாக இருந்தாலும் உள்ளே வாங்க, என்ன தப்புங்கிறத நான் கண்டுபிடிச்சு நிச்சயமாக குமார் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்குறேன். இனிமேல் அந்த தப்பு நடக்காத மாதிரி நான் அவனுக்கு எப்படியாவது பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி எங்கள் குடும்பத்தை, அதுவும் 4 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி அசிங்கப்படுத்தலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 4 பேர்த்துக்கு முன்னாடி பேசினா தானே இந்த குடும்பத்தோட லட்சணமும் இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளையோட லட்சணமும் என்னங்கிறது மற்றவங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்ல, உடனே மயிலோ, அம்மா வேண்டாம்மா, பேசாமல் இருமா, சுடர் வந்தால் ரொம்ப சங்கடப்படுவா அப்படின்னு அங்கே கிச்சனில் பூரி சமைச்சிக்கிட்டு இருந்த சுடர்கிட்ட, என்ன வெளியில் என்னமோ சத்தமாக கேட்குது, என்னென்னு போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு அங்கே வடிவும் சொல்கிற, எங்கள் அம்மா தான் சத்தம் போடுறாங்க போல அப்படின்னு சொல்ல, உடனே வடிவும் மாறியும் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாங்க. அதே சமயம் சுடரும், அம்மா எதுக்குமா இப்படி வந்து சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, ஏய் உன் புருஷன் வேற எவ்வளோ ஒருத்திடி நல்லா செவன்னு அழகாக இருந்தான்னு சொல்லி அவள் கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்திருக்கா. பத்தாததுக்கு கடைசியில் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சு நேற்று அவள் வந்து உன் புருஷன் கூட 1 மணி நேரம் நின்று சண்டை கட்டிக்கிட்டு போயிருக்கா ரோட்டுக்கால் ஓரமாக. அதை பார்த்துட்டு வந்து சொன்னாங்கடி, அதை தான் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு அங்கே பாக்கியமும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பலார்னு ஓங்கி அரைகிறாங்க சுடர் பாக்கியத்தோட முகத்தில். ஏம்மா அக்கா இதையே தானே அங்கே வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது நிறைய வாட்டி பார்த்துட்டு தான் வந்து சொன்னான். ஆனால் அப்போவெல்லாம் நீ பணத்துக்காக எல்லா பெரிய பணக்கார பசங்களும் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அனுசரித்து வாழ்க்கையை ஓட்டணுடி. உன் அப்பனை கட்டிக்கிட்டு நான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அங்கே எங்கேன்னு பிச்சை எடுத்து வளர்த்தாத குறையா அவங்க 2 பேர்த்தையும் வளர்த்தேன். அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது இல்லைன்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லி தானம்மா இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே முழிக்கிறாங்க பாக்கியம். அதே சமயம் அங்கே சக்தி வேலும் தான் காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி, என்ன என் பிள்ளைய பற்றின எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே பொண்ணு கொடுத்த, அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பேசுன என்ன யோ சக்திவேல்னு கூப்பிட்டியா, என்னடி இன்னொருக்கா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி செருப்பு கழட்டி அடிக்கிறாரு பாக்கியத்தை. அதே சமயம் பாக்கியமோ, யோ என்ன பண்ண முடியும், என்ன நீ அடிக்கிறியா, இரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக ஆட்டோவை திருப்பி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பா ஆட்டோக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அம்மா சரிம்மா அப்படின்னு ஆட்டோக்காரரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் புள்ள சுடரை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க, பெரிய இடம்னு சொல்லி நானும் அவளை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கூப்பிடுறாங்க. அப்போ சுடர் இங்கே வாங்கம்மா, உங்கள் புருஷன் குமரவேலும் உங்கள் மாமனார் சக்திவேலும் அடித்து துன்புறுத்துனாங்களா அப்படின்னு கேட்க, உடனே அழுதுகிட்டே சுடர், இல்லை எல்லா பித்தலாட்டமும் பண்ணுறது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியத்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க, உடனே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பாக்கியம், அடி பாவி பெத்து வளர்த்தவனா நான் உன் புருஷன் கெட்டவன்னு சொல்லியும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டே இருக்க, இப்படியே இருந்தனா அவன் இன்னும் நிறைய பொண்ணுங்க கூட பழகிட்டு உன்னை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்ல, கண்டுட்டா என்ன கண்டு காட்டி என்னம்மா, உனக்கு தேவை எனக்கு எப்படியாவது நல்லா சாப்பாடு கிடைக்கணும், துணிமணி கிடைக்கணும், பணக்காரியாக வாழணும், நீ பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு சொல்லித்தானே எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த, அதுக்கு நானும் சம்மதம்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அப்போ திடீர்னு என்னம்மா உனக்கு கரிசனம், தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையில் விளையாடாதானே.